Good evening students. Today we will see the current affairs analysis dated 1st to 4th April 2021. First news, Pradhan Mantri Awas Yojana Gramin. So COVID-19 time period la Pradhan Mantri Awas Yojana மூலமா வீடுகள் கட்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் வந்து லேக் இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து கிராமீன் அண்ட் தென் அர்பன் இருக்குது. சரி, ஸோ இந்திரா ஆவாஸ் யோஜனாவை தான் வந்து கிராமீன் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 2022க்குள்ளாடி எல்லாருக்குமே வீடுகள் கட்டி கொடுக்கணும். ஸோ கிட்டத்தட்ட டார்கெட் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மெயின்லி இதோட பெனிஃபிஷியரிஸ் எப்படி எடுப்பாங்க அப்படின்னா லைக் என்ன சொல்கிறது, எக்ஸ்க்ளூடட் கேட்டகரி கிடையாது. எக்ஸ்க்ளூடட் அப்படின்னா எபோவ் பாவர்ட்டி லைன் இஸ் எக்ஸ்க்ளூடட். ஆட்டோமேட்டிக்லி இன்க்ளூஷன் வந்து விடோஸ், எஸ்சி எஸ்டி, ஃப்ரீடு பாண்டட் லேபர்ஸ், அப்புறம் எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ், நான் எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸில் விடோஸ் வருவாங்க. நெக்ஸ்ட் ஆஃப் கின் ஆஃப் டிஃபென்ஸ் பர்சனல் கில்ட், அப்புறம் டிசேபிள்டு பீப்புள், லைக் டிசேபிள்டு பர்சன்ஸ் அண்ட் மைனாரிட்டிஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் இன்க்ளூஷன். அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் கர்ஸ்ட் பேஸ்ட் சென்சஸில் யாரெல்லாம் பிலோ பாவர்ட்டி லைன் கேட்டகரியில் இருக்காங்களோ தே வில் கம் அண்டர் தி லைக் பெனிஃபிஷரி. அது இன்க்ளூஷன் ஆகும், நாட் ஆட்டோமேட்டிக் இன்க்ளூஷன். இது இட்ஸ் அ சென்ட்ரல் கவர்மெண்டோட சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். 60:40 கேட்டகரியில் உங்களுக்கு தெரியும். நார்த் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹில் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90:10 கேட்டகரியில் வரும். ஸோ தேட்ஸ் ஆல். ஸோ மினிமம் ஹவுஸோட சைஸ் வந்து 25 ஸ்கொயர் மீட்டர்ஸ். அப்புறம் லைக் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், கிச்சன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இது ஸ்வச் பாரத் அபியானுக்கு இது ஹெல்ப் பண்ணுறதுனால இட் வாஸ் லிங்க் டு ஸ்வச் பாரத் மிஷன். அப்புறம் மன்ரேகா ஸ்கீம் கூட இது லிங்க் பண்ணுது, ஏன்னா ஒர்க்கர்ஸ் வந்து மன்ரேகா ஸ்கீமில் இருக்கவங்களையும் பயன்படுத்துவாங்க. அப்புறம் பைப் ட்ரிங்கிங் வாட்டர், எலக்ட்ரிக் கனெக்ஷன்ஸ், அப்புறம் எல்பிஜி கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கப்படணும். ஸோ இந்த டார்கெட்டில் 55% கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருக்கு. 1.27 crore இதுவரை தான் கட்டியிருக்காங்க. மற்றதெல்லாம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலை, டார்கெட் அச்சீவ் பண்ணலை அப்படின்றதான் இந்த ஆர்டிகிள் சொல்லுது. சரியா? சவாஸ் யோஜனா அர்பன் இஸ் இயர், ஸோ பீப்புள் கேன் ஸ்டடி பை யுவர் ஓன். தென் செகண்ட் வந்து டாடா மிஸ்ட்ரி ஜட்ஜ்மெண்ட். ஸோ டாடா கம்பெனியோட சேர்மேனாக சிஇஓ அப்படின்ற பொசிஷனில் இருந்தவர் தான் மிஸ்ட்ரி. மிஸ்ட்ரி அவங்களுக்கும் இந்த எஸ்பி சபூர்ஜி பலான்ஜி குரூப், ஸோ மொத்தத்தில் சொல்லணும்னா டாடா ரத்தன் டாடா குரூப்புக்கும் இவங்களும் ரிலேஷன் தான் மிஸ்ட்ரி. ஸோ அவர் சேர்மனாக இருந்தார் 2016க்கு முன்னாடி. அப்போ சேர்மனை அப்பாயின்ட் பண்ணதும் ரத்தன் டாட்டா தான். ரத்தன் டாட்டா வந்து ரிட்டையர்ட் ஆகி வெளியில் வந்துட்டார். ஸோ இஸ் த லைக் என்ன சொல்கிற ஓனர். டாட்டா சன்ஸ், டாட்டாவை பொறுத்த வரைக்கும் டாட்டா சன்ஸ் அண்ட் டாட்டா ட்ரஸ்ட்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. டாட்டா சன்ஸ்னால் எல்லா அவங்களோட கம்பெனிஸ் எல்லாமே டாட்டா சன்ஸ், டாட்டா அண்ட் சன்ஸ்னு வரும். ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, கார் மேனுஃபேக்சரிங், டிசிஎஸ் எக்ஸெட்ரா எல்லாமே டாட்டா. இதை நிர்வகிக்கிறது தான் டாட்டா ட்ரஸ்ட். அதுக்கு இவங்க ஒரு எனக்கு தெரிஞ்சு 60% ஷேர் ஹோல்டிங் வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா டாட்டா ட்ரஸ்ட்டுக்கிட்ட. ஸோ அவங்க தான் டிசிஷன் மேக்கிங். ஸோ இவங்க தான் சேர்மேன் அப்பாயின்ட் பண்ணுறது எல்லாமே. போர்டு இருக்கும், அந்த போர்டுக்கு சேர்மேன். ஸோ டாட்டா அண்ட் சன்ஸுக்கு சேர்மேனாக இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக டிசிஎஸ் எல்லா கம்பெனிஸும், அது கீழே இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் அவங்க தான் சேர்மேனாக இருப்பாங்க. இப்போ ரத்தன் டாட்டா பீரியடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த மிஸ்ட்ரி அவங்களுக்கும் நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அவங்க ஃபேமிலிஸுக்கு. இப்போ அவர் என்ன பண்ணார்னா, ஒரு சோலார் பவர் கம்பெனி, ரொம்ப லாஸில் போய்ட்டு சோலார் பவர் கம்பெனியை வந்து டாட்டா அக்வஸ்டேஷன் பண்ணார். அதனால் அவருக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கிடச்சிச்சு, மிஸ்ட்ரி கிடச்சிச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலிக்கு லெண்டிங் பண்ணக்கூடிய ஒரு லைக் பேங்கிங் கம்பெனிக்கும், தட் இஸ் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கும் அது வந்து பெனிஃபிட் ஆச்சு. அப்படின்றதுனால தான் இவர் வந்து தப்பு பண்ணியிருக்கார். அப்படின்றதுனால ஆர்பிட்ரியாக அவர் ரிமூவ் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணார், நீங்கள் போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு சேர்மனாக இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள் எப்படி ஆர்பிட்ரியாக ரிமூவ் பண்ணுவீங்க? ஸோ டாட்டா இஸ் நாட் த ஓனர், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, அவங்க அடிப்படையில் மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். மிஸ்ட்ரி ஃபேமிலியே 18% டாட்டா அண்ட் சன்ஸில் ஓனர்ஷிப் வச்சுருக்காங்க, லைக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அப்போ இவங்க மைனாரிட்டி. இவர் என்ன பண்ணார்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணார், லைக் கம்பெனி லா ட்ரிபியூனலில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, நாங்கள் மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸை வந்து அப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பேரில். அப்போ என்சிஎல்டி என்ன சொல்லிச்சுன்னா ரீஇன்ஸ்டேட் பண்ணாங்க சேர்மேனை திருப்பி. அப்புறம் டாடா குரூப் என்ன பண்ணால், வி நோ என்சிஎல்டிக்கு மேலே வி ஹேவிங் நேஷ்னல் கம்பெனி லா அப்லேட் ட்ரிபியூனல், அதுக்கு போனாங்க. அப்போ அப்லேட் ட்ரிபியூனல் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இட்ஸ் ராங். ஸோ ரத்தன் டாடா குரூப் தான் லைக் சேர்மேனாக இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. மிஸ்ட்ரியை வந்து டிபா. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு அந்த கேஸ். சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 2014 நடந்த விஷயம்.
இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அது ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரத்தன் டாட்டா வந்து ஒரு ஓனர் ஆஃப் த கம்பெனி, ஹீ இஸ் த ஆக்சுவல் ஓனர் ஆக்சுவல். அப்போ அவர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு போகிறார் அப்படின்னா அவர் லைக் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு மதிக்கிறார் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். யாருமே வந்து லைக் பெட் ரிட்டர்ன் ஆகிறது வரைக்கும் த கம்பெனி ஓனர்ஸ் வில் பி த ஹெட் ஆஃப் தி கம்பெனி, சேர்மனாக இருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. அப்போ கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எவ்வளோ மதித்து அவர் வெளியில் வந்திருக்காரு. அப்புறம் இவங்களெல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஹீ இஸ் நாட் வில்லிங் டு ஓவர் ரைட் தி கார்ப்பரேட் கவர்னன்ஸ், கரெக்டாக தான் பண்ணுறாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கு வந்து எப்போவுமே வந்து அதிகாரம் கம்மியாக தான் இருக்கும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் 9 பேர் இருக்காங்க. 9 பேர் சேர்ந்து தான் சேர்மனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த 9 பேர் சேர்ந்து தான் இவரை வெளியில் தள்ளியிருக்காங்க, வெளியேற்றிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க எடுக்கக்கூடிய முடிவை வந்து நீங்கள் வந்து மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸை சப்ரஸ் பண்ணுறாங்கன்னு எந்த காரணத்தை கொண்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெர்டிக்டை வந்து ஃபேவரிங் டு தி டாடா குரூப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதில் மைனாரிட்டி ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னால் ஓனர்ஷிப்பு கீழே இருக்கிறவங்க எல்லாமே மைனாரிட்டி கேட்டகரி தான் வரும். இந்த கம்பெனியில் அப்பலேட் ட்ரிபுனல். ஸோ பீப்புள் நோ தட். தென் எக்ஸசைஸ் வஜ்ரா பிரஹார் அப்படின்றது யூஎஸும் இந்தியாவும் சேர்ந்து கண்டக்ட் பண்ண ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஸ்பெஷல் எக்ஸசைஸ் தான் வருஷம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்க. போன வருஷம் 2019 இட் வாஸ் கண்டக்டட் இன் யூஎஸ்ஏ. சரியா? ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஃபோர்ஸும் இந்தியாவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸும் இதை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 2019 இட் வாஸ் கண்டக்டட் இன் சியாட்டில், யூஎஸ்ஏல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ ஹிமாச்சல் பிரதேசில் நடந்திருக்கு. நமக்கும் யூஎஸுக்கு இருக்கக்கூடிய வேறு எக்ஸசைஸ் இப்போ ரீசெண்டாக COVID-19 டைப்பில் வி கண்டக்டட் பேசேஜ் எக்ஸ் அப்படின்னு பேர், தட் இஸ் பாசெக்ஸ் அப்படின்னு பேர். மலாக்கா ஸ்ட்ரைட் பக்கத்தில் கண்டக்ட் பண்ணோம் டு கவுண்டர் சைனா. அதே மாதிரி மலபார் எக்ஸசைஸில் வி அண்ட் யூஎஸ் இஸ் த பார்ட். அப்புறம் யுத் அபியாஸ் அப்படின்ற ஆர்மிக்கு, கோப் இந்தியா அப்படின்றது ஏர்ஃபோர்ஸுக்கு, பிட்வீன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ். ரெட் ஃப்ளாக்ன்றது யூஎஸ் இஸ் மல்டிலேட்ரல் ஏர் எக்ஸசைசஸ். ஸோ மலபார் தெரியும், நேவல் எக்ஸசைஸ். தென் ரிவைவல் ஆஃப் மில்லட் கல்டிவேஷன். மில்லட் கல்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஜவர், பஜ்ரா இதெல்லாமே நம்ம இந்தியாவில் விளையக்கூடிய அதிகமான மில்லட்ஸ். ஸோ நார்த் இந்தியாஸில் அதிகமாக இது விளையுது. ஆனால் இது வந்து லைக் யாருமே அதை வந்து பெருசாக கல்டிவேஷன் பண்ணுறதில்ல, பிகாஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ அதை கான்சன்ட்ரேட். ஸோ இட்ஸ் அ சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விட்டமின்ஸ், நிறைய லைக் பாவர்ட்டி, ஹங்கரை எலிமினேஷன் பண்ணுறதுக்கான நியூட்ரிஷன்ஸ் இன்க்ரீடியன்ட்ஸ் அதில் அதிகமாகவே இருக்குது. தட் இஸ் மெக்னீஷியம், கால்சியம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ மைக்ரோநியூட்ரியன்ஸ், ஜிங்க் இதெல்லாமே மெக்னீஷியம் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மெயினாக மத்திய பிரதேஷ் போன்ற ஸ்டேட்ஸில் அதை கல்டிவேட் பண்ணுறாங்க. மத்திய பிரதேஷில் 2 ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க, கோண்டா அப்புறம் பைகா அப்படின்ற ட்ரைப். அவங்களோட முக்கியமான கல்டிவேஷனே இதுதான், மில்லட் கல்டிவேஷன். கோடோ அண்ட் குட்கி அப்படின்ற பேரில் அவங்க கல்டிவேட் பண்ணுறாங்க 749 ஏக்கர்ஸில். ஸோ அதுக்கு வந்து இவங்க ஃபண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ட்ரைனிங் வில் ஆல்சோ பி ப்ரொவைடட். ஸோ இம்பேக்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூட்ரிஷன் கோல்ஸை வந்து ரீச் பண்ணுற ஹெல்ப் பண்ணும், பாவர்ட்டி எலிவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். ஸோ மில்லட்ஸ் இன் இந்தியா எடுத்திங்கன்னா ஜோவர், பஜ்ரா, அப்புறம் ராகி நமக்கு தெரியும், கம்பு. ஸோ கொடோ, குட்கி, செனா, சன்வா அப்படின்ற பேரில் நம்ம இந்தியாவில் இருக்குது. மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ராஜஸ்தான், இதெல்லாம் அவங்க ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், ஹரியானா. நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ அனீமியா ப்ராப்ளத்தை ஓவர்டேக் பண்ணுற ஹெல்ப் பண்ணும். கிளைமேட் ரெசிலியன்ட் கேட்டகரி எடுத்திங்கன்னா ரொம்ப வறட்சியான இடங்களையும் இது வந்து ஹீட்டை, எக்ஸ்ட்ரீம் ஹீட்டையும் தாங்கி இது வந்து லைக் ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடியது. ஸோ யூ கேன் கோ. எக்கனாமிக் செக்யூரிட்டி, ஸோ எக்ஸெட்ரா. இதை ஏன் வந்து அதிகமாக நம்ம கல்டிவேட் பண்ணலைன்னா ஃபுல்லாக ரைஸையும் வீட்டையும் மட்டுமே நம்ம வந்து லைக் நம்பி இருக்கோம், ஓவர் டிமாண்ட்ஸ். ஸோ தட்ஸ் அ ரீசன். தென் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் வந்திருக்கு 2021. ஸோ கிட்டத்தட்ட 28 பாயிண்ட் நம்ம பின்னாடி போயிருக்கோம். 112 இருந்தோம், இப்போ 140க்கு போயிட்டோம். ஸோ அது இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த COVID-19 டைம் பீரியடில். அது எல்லாமே பெண்களுக்கு எதிரான வயலன்ஸ் இந்தியாவில் அதிகமாக இருக்குது, ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் அதிகமாக இருக்குது. தட்ஸ் ஆல். ஸோ 2006 இருந்து இட் வாஸ் ரிலீஸ்ட் பை வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம். 156 கண்ட்ரீஸில் எடுக்கிறாங்க. மெயினாக பெண்களுக்கு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி கொடுக்குறீங்க, பார்ட்டிசிபேஷன், எஜுகேஷனல் அட்டைன்மெண்ட் எப்படி கொடுக்குறீங்க, ஹெல்த் சர்வைவல், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். இந்தியா பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலில் நம்ம மற்ற கண்ட்ரிஸோட நல்லா தான் இருக்கும். கிட்டத்தட்ட
51st ரேங்கில் இருக்கும் நம்ம உமன்ஸ் பார்ட்டிசிபேட், ஆனால் கம்மியாக இருக்குது. 2019 கம்பேர் பண்ணும்போது அவர் உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரெடியூஸ் டு 9.1%. அப்புறம் எஜுகேஷன் அட்டைன்மெண்ட்லேயும் வி ஆர் வெரி புவர். தென் எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷனில் 8.9%க்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் மேனேஜர் கேட்டகரியில் வர்றவங்க. அது மாதிரி லைக் ரொம்ப ஹை பொசிஷன் சிஇஓ ஹெட் ஆஃப் த கம்பெனியில் வர்றவங்க. அப்புறம் டெக்னிக்கல் ரோல்ஸ் டிக்ளைன் ஃபர்தர் டு 29.2%, லைக் இன்ஜினியரிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த ஹெல்த் சர்வேவிலையும் நம்ம ரொம்ப புவராக போயிருக்கோம். 155th ரேங்க் தான் நமக்கு கிடச்சிருக்கு, அப்படின்னா லாஸ்ட் ரேங்க். சரியா? அது காரணம் ஜெண்டர் வயலன்ஸ் சொல்கிறாங்க, ஸ்கியூடு செக்ஸ் ரேஷியோ. இந்தியாவில் தான் அதிகமாக வந்து பெண்கள் இந்த கருவிலே குழந்தைங்களை கண்டறியக்கூடிய லைக் எலிமினேஷன், ஃபீட்டஸ் எலிமினேஷன் இங்கே தான் இருக்குது, அபார்ஷன்ஸ். ஸோ WEFஐ பொறுத்த வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய வேறு ரிப்போர்ட்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணி பீப்புள் கேன் ஹாவ் டு ஸ்டடி. அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ரிப்போர்ட் ஆஃப் 2020 USA வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது ஹியூமன் ரைட்ஸில். அது ரிலீஜியஸாக இருக்கட்டும், இல்லைனா ஜேர்னலிஸ்ட் ஹராஸ்மெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து இந்தியா வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி எலக்ட்ரல் ஆட்டோக்ரஸி அப்படின்ற பேரில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எலெக்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரியில் வி ஆர் ஆக்டிங் அஸ் அ டிக்டேட்டர், ஒரு சர்வாதிகாரம் இருக்குது அப்படி ஆட்டோக்ரஸியை சொல்லியிருக்காங்க. இது இராணுவ கண்ட்ரிலேயோ இல்லைனா ஒரு மன்னர் ஆட்சி இருக்கக்கூடிய கண்ட்ரியில் தான் எலக்ட்ரல் ஆட்டோக்ரஸின்னா பார்த்துக்குவோம். ஸோ அப்படி தான் இருக்குது நம்மளோட நிலைமை. அதுக்கு எக்ஸாம்பிள் ஜேர்னலிஸ்ட் வந்து அதிகமாக கொல்லப்படுறது. அப்புறம் ப்ரைவேட் டேட்டாஸ், நம்ம பீப்புளோட டேட்டாஸ். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஆதார் மூலமாக யுவர் ஃபோன் நம்பர்ஸ் வேர் டேக்கன். ஸோ உங்களோட பிஹேவியருக்கு ஏற்ற மாதிரி உங்களை. அப்புறம் கஸ்டோடியல் டெத்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அது தமிழ்நாடு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அன்ரீசனபிள் டிடென்ஷன், இப்போ எதுக்கு போகிறனாலும் யூ வில் பி அரெஸ்டட் அண்டர் UPA ஆக்ட், அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன். ஸோ இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த செப்பரேட் பண்ணப்பவும் சரி இப்போவும் சரி, தொடர்ந்து யாராவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்கனாலே UPA ஆக்ஷன் மூலமாக அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய ரூல்ஸ், ஃப்ரீடம் வந்து ப்ராப்பராக இல்லை, ரிலீஜியஸ் ஃப்ரீடம். ஹியூமன் ரைட் ப்ரொவிஷன்ஸ் இன் இந்தியாவை எடுத்திங்கன்னா ஆர்டிகல் 12 34 வரைக்கும் வி ஹேவிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்புறம் டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசினே வி ஆர் ப்ரொவைடிங், ஸ்டேட்ஸுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷனில் வி ஹேவிங் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, நோ நீட் டு எக்ஸ்பிளைன் again and again. ஸோ ட்ரேட் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ திருப்பியும் ஓப்பன் த கேட் அப்படின்ற கேட்டகரி தான். அதுக்கான காரணம் அவங்களோட டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நம்ம காட்டன் அதிகமாக இறக்குமதி பண்ணுறோங்க, ஸோ அவங்களுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அது மட்டும் இல்லை லைக் பார்மசெட்டிக்கல்ஸ் அப்புறம் மாதிரி அது மாதிரி லெதர், லைக் ஸ்போர்ட்ஸ் லைக் பொருட்கள் எல்லாமே இந்தியாவில் தான் லைக் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது இப்போது நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு நமக்கு. புல்வாமா அட்டாக்கு பிறகு மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணியிருந்தோம். உரி அட்டாக் இதெல்லாமே ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ திருப்பியும் அதை வந்து லைக் ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் தே ஆர் ட்ரைங். இப்போ பாகிஸ்தான் தான் அதை பண்ணியிருக்கு, இந்தியா இன்னும் பண்ணலை. மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷனை நம்ம ஸ்டாப் பண்ணோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ மேஜர் ப்ராடக்ட்ஸ் இதுதான் தெரியணும் உங்களுக்கு. நம்ம இந்தியாவிலேருந்து ட்ரேட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய காட்டன், ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், பிளாஸ்டிக், டேனிங், டையிங், எக்ஸ்ட்ராக்ட்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், பாய்லர்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆஃப்டர் த பேன் பார்மசெட்டிக்கல்ஸ் மட்டும்தான் அதிகமாக, அது COVID-19 தான் ரீசன். இந்தியா இம்போர்ட் ஃப்ரம் பாகிஸ்தான் எடுத்திங்கன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல், சல்ஃபர், சால்ட்டு, நட்ஸ் எக்ஸெட்ரா. ஏன் இப்போ பாகிஸ்தான் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க ட்ராவல், லைக் ஸ்டாப் பண்ணுறேன்னா ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, டேரிஃப் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதை இப்போ குறைக்கிறனால இனி அவங்களுக்கு ட்ரேடிங் அதிகமாகும். ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ் காட்டன் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்குது மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணி. ஸோ தென் சைனா ஈரான் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன் பேக்ட் இப்போ ரீசெண்டாக சைன் பண்ண நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த 25 இயர்ஸுக்கு அவங்க சைன் பண்ணாங்க. ஸோ சைனா இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் அ லாட் இன் ஈரான். அது காரணம் யூஎஸ்ஏவோட அந்த சாங்ஷன்ஸ். ஸோ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணால் தான் இருக்குன்னு, நோ நீட் டு எக்ஸ்பிளைன். ஸோ இதில் மிலிட்ரி பார்ட்னர்ஷிப் இருக்கும், எல்லாமே சப்போர்ட் கொடுப்பாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாமே வரும். யூனிஃபார்ம் சிவில் கோடுக்காக பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணப்படுறத நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். யூனிஃபார்ம் சிவில் கோடுனா இந்தியாவில் கிரிமினல் கோடுக்கு நம்ம லைக் யூனிஃபார்ம் இருக்குது. யூனிஃபார்ம் கிரிமினல் கோட் இஸ் தேர். லைக் யார் தப்பு பண்ணாலும் சேம் தண்டனை தான் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில்.
ஆனால் சிவில் கேசஸுக்கு மட்டும் வி ஹேவிங் டிஃப்ரெண்ட் கோட்ஸ். ஸோ கிறிஸ்டியானிட்டி பை ரிலீஜியஸ் கிளாஸஸ், ஹிந்துயிசம், ரிலீஜியன், இஸ்லாம் அப்படின்ற ஒவ்வொரு இதுக்கும் மாறுது சிவில் கேட்டகரியில். ஸோ அது வந்து யூனிஃபார்மாக கொண்டு வரணும் அப்படின்றது தான் சொல்லப்படுது. சில விஷயங்கள் அதுலேயும் யூனிஃபார்ம் இருக்குது. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், அது சிவில் ப்ரொசீஜர் கோட், ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட் 1870, இதெல்லாமே சிவில் இது வந்து அவ்வளோ ஒரு இந்திய யூனிஃபார்மாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. ஸோ உங்களுக்கு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா எல்லோரும் ஈக்குவலாக தண்டனைகள் கிடைக்கும். ஸோ கன்வர்ஷன்ஸ் இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள் செக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் லாஸ், நிறைய சட்டங்கள் இருக்காது. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சட்டங்கள் மாறும், ஒவ்வொரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டிக்கும் சட்டங்கள் மாறும், அது ஒரு ப்ராப்ளம். செக்குலரிசத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரே கேட்டகரியில் இருக்கும்போது, செக்குலரிசம் கேட்டகரி. ஸோ இப்போ ஏன் வந்து ப்ராப்ளம் உருவாகுதுன்றது தெரியும். ஸோ சம்படி வில் பி அஃபெக்டட் பை ரிலீஜியஸ் லா படியில் சில மதங்கள் மட்டும்தான் டிவோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டாக பண்ணுறாங்க, மற்ற மதங்கள் ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஜெண்டர் ஜஸ்டிஸ் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே ஈக்குவலான சட்டங்கள் மூலமாக. ஸோ தேட்ஸ் ஆல். Then Economic and Social Survey of Asia and Pacific 2021, United Nations Economic Social Commission for Asia Pacific இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இட்ஸ் அ எக்கனாமிக் விங் ஆஃப் யுனைடெட் நேஷன். அது இந்தியாவோட எஸ்டிமேஷன் வந்து 2021-22 நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்தியா வில் பி த புவர் கண்ட்ரி, ரொம்ப worst affected country இந்த ஏஷியன் ஏரியா அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. அப்சர்வேஷன் ரிகார்டிங் ஏஷியா பசிபிக் கண்ட்ரீஸில் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் நம்ம ஒருத்தங்க கே ஷேப்ட் ரெக்கவரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கே ஷேப் ரெக்கவரின்னா என்னது? தட் இஸ் கே. ஸோ வாட் இட் மீன்ஸ் அப்படின்னா ஒரு பார்ஷியல் ரெக்கவரி ஆகும், பார்ஷியல் வந்து ரெக்கவரி ஆகும், மைனஸுக்கு போகும். அதான் கே ரெக்கவரி அப்படின்றது. ஸோ யூ கேன் சம் பார்ட்ஸ் ஆஃப் த எக்கனாமி ரெக்கவரிங் ஆகும், சம் பார்ட்ஸ் வந்து சிங்கிங். ஸோ அதான் கே ஷேப். ஸோ சஜஷன்ஸில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கேட்டகரியில் சொல்கிறாங்க, ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படுத்துறது எக்ஸெட்ரா. த நெக்ஸ்ட் 11th ஒன், ஆர்டிகிள் 244A. அசாமில் கர்பி ஆங்லாங் பீப்புள் வாழக்கூடிய ஏரியாவில் வந்து தனி அட்டானமி வேணும் அப்படின்றத கோர்றாங்க. ஸோ அது கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனிவே 244A அண்டர் தி 6th ஷெட்யூல். அசாமை பொறுத்தவரையும் ட்ரைபல் ஏரியா 6th ஷெட்யூல் கேட்டகரியில் வரும். 4 ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. people know that. அதில் போர்டோ, டெரிட்டோரியல் கவுன்சில், அட்டானமஸ் பாடிஸ் இருக்குது. அட்டானமஸ் டெரிட்டோரியல் கவுன்சில்ஸ் வில் பி தேர் டு அட்மினிஸ்டர் தோஸ் ஏரியாஸ். அதில் ஒரு 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 25 மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட் டைரக்ட்லி. மற்ற 27 தானே, 24 மெம்பர்ஸ், 6 மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை தி கவர்னர். சரியா? ஸோ அப்புறம் கர்பி ஆங்லாங், ஸோ இதெல்லாமே வந்து மேகாலயா கூட ஜாயினாக இருக்குது. மற்ற அவங்க கர்பி பீப்புள் 1972 கர்பி ஆங்லாங், நார்த் சாக்சார் அந்த பிளேசஸ் மட்டும்தான் இப்போ தனியாக இருக்குது அசாம் கூட. ஸோ அவங்களும் வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க தனி செப்பரேட் இது வேணும் அப்படின்றதுக்காக. ஸோ 6th ஷெட்யூலில் எதெல்லாம் வரும் அப்படின்றது சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. 4 ஸ்டேட்ஸ், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இவங்களுக்கு எல்லாமே ஷெட்யூல் 6th கேட்டகரியில் வரும். 5th ஷெட்யூலில் வரக்கூடியது அசாம், மேகாலயா, திரிபுராவை தவிர மற்ற இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் ட்ரைபல். ஆனால் தமிழ்நாடு வராது, கர்நாடகா வராது, வெஸ்ட் பெங்கால் வராது, யூபி வராது, கேரளா வராது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புளை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறது நார்மல் லாஸ் தான். 10 ஸ்டேட்ஸுக்கு மட்டும்தான் வரும், எக்ஸ்க்ளூடிங் தி 4. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. தென் ஸ்டார் கம்பெனர்ஸ் அண்ட் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். அது ரீசன் வந்து டெலிகாம் மினிஸ்டர், தட் இஸ் எக்ஸ் டெலிகாம் மினிஸ்டர் ராஜா வந்து சில விஷயங்கள் பேசினதில் தப்பு இருந்துச்சு. ஸோ இஸ் அ ஸ்டார் கேம்பெயினர். ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்னா யார்? நட்சத்திர பேச்சாளர். நட்சத்திர பேச்சாளர் அப்படின்னா ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கு 40 பேர் கொடுப்பாங்க. நான் ரெகக்னைஸ்டு பார்ட்டி அப்படின்றப்போ 20 மெம்பர்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எது கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த நட்சத்திர பேச்சாளர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த இண்டிவிஜுவல் பர்சன் எம்எல்ஏவோட கணக்கில் அந்த அவங்களோட செலவுகள் செய்கிறார் கேம்பெயினிங் பண்ணும்போது. அதான் அதோட பெனிஃபிட். கிட்டத்தட்ட 70 லட்சம் வரைக்கும் ஒரு பர்சனுக்கு கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏஸுக்கு, எம்பி, உங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்து 70 லட்சம் வரைக்கும் அவங்க செலவு பண்ணிக்கலாம்.
ஸோ அதான் எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேஷனில். அதில் நட்சத்திர பேச்சாளரோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேராது, அது பார்ட்டி தான் பொறுப்பது, பார்ட்டி தான் கணக்காகும், பார்ட்டிக்கு நோ லிமிட்டேஷன், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த அப்ரூவல் யார் கொடுக்குறாங்கன்னா 40 பேரை இவங்க லைக் நாமினேட் பண்ணுறது யாருன்னா அந்தந்த கட்சிகள் தான். இட் வாஸ் நாட் செலக்டட் பை தி எலெக்ஷன் கமிஷன். அப்புறம் பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாம் வரும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டார் கேம்பெயினர்ஸ் தான், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. அப்படி அவங்க இருக்காங்கன்னா அவங்களோட பாதுகாப்பு செலவு எல்லாமே வந்து கணக்கில் வராது, பொலிட்டிக்கல் பார்ட்டி கூட கணக்கில் வராதுன்றாங்க. எக்ஸம்டட். ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் தெரியும் இல்லையா, நோ நீட் எக்ஸ்பிளைன். தென் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ், அது அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்புறம் நேஷ்னல் எலெக்ஷன் வாட்ச் அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ரிப்போர்ட்டில் கிட்டத்தட்ட 5 ஸ்டேட்ஸில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸில் கேண்டிடேட்ஸ் எடுத்திங்கன்னா 6318 கேண்டிடேட்ஸ். அதில் 1157 பேர் வந்து கிரிமினல் கேசஸ் நடந்துகிட்ருக்கு அவங்க மேலே, இட்ஸ் இன் ட்ரையல் தான், சரியா? ஸோ அப்படின்ற ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் என்னென்னா, கிரிமினல்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி வழியாக எலெக்ஷனில் நின்று உள்ளே வர்றது. அப்படி வந்தாச்சு அப்படின்னா அவங்க குண்டாயிசம்ஸ் இருக்கும், லைக் பிளாக் மணி உள்ளே வரும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஸ்குவாலிஃபிகேஷன் எடுத்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் அதை பற்றி எங்கேயுமே சொல்லப்படலை, கான்ஸ்டியூஷனில் எங்கேயுமே கிடையாது யாரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறது. ஆனால் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 வி ஹேவிங் 2 இயர்ஸுக்கு மேலே யாராவது பனிஷ்மெண்ட் ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட் வாங்குறாங்க அப்படின்னா 6 இயர்ஸ் அவங்க எலெக்ஷன் நிற்க முடியாது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் ட்ரையலில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, அப்பீலில் இருக்கோம்ல, கேசஸ் நடந்துகிட்ருக்கோம்ல, கன்விக்டட் இல்லாத வரைக்கும் அவங்க வந்து எக்ஸம்டட் ஃப்ரம் தி அப்ளிகேஷன்ஸ். ஸோ ரீசன் ஃபார் கிரிமினலைசேஷன், ஒழுங்கான கடுமையான சட்டங்களை நம்ம நிறைவேற்றுறதுக்கு, ஏன்னா அவங்களே மாட்டிப்பாங்க, ஏன்னா லெஜிஸ்லேஷனில் இருக்கிறவதே கிரிமினல்ஸ் தான், அப்போ எப்படி அவங்களுக்கு எதிராக சட்டம் ஏற்றுவாங்க. ஸோ லேக் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட், நேரோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் யூஸ் ஆஃப் மசில் அண்ட் பவர், மணி பவர், பணம் கொடுத்து வாக்கு வாங்குறது, வாஷிங் மிஷின். ஸோ இதெல்லாம் சொல்கிறதுனால பீப்புள் வந்து ஓட் பண்ணுறது. ஸோ எஃபெக்ட்ஸ் எடுத்துனா அகெயின்ஸ்ட் பிரின்சிபிள் ஆஃப் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன், டிரான்ஸ்பரன்சியை வந்து தடுக்கும். அஃபெக்டிங் குட் கவர்னன்ஸ், ஸோ இவங்க எல்லாம் ஆட்சி பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ லைக் கூன்ஸ் பீப்புளெல்லாம் வந்து ஆட்சியில் இருந்தால் வெதர் வில் லைக் தே ஆர் அவேர் அபவுட், அவங்க வந்து கான்ஸ்டியூஷனை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும், எப்படி பில் மூவ் பண்ணணும்னு தெரியுமா? உங்களாலே சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மணி பில்லுன்னா என்னன்னு. ஸோ இஃப் சம் ரவுடிஸ் ஆர் introducing budget, what will happen to India? என்னதான் பியூரோக்ராட்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணாலுமே ரவுடிஸ் வந்து பட்ஜெட் லைக் ப்ரொசீட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம நாட்டோட லட்சணம்? ஸோ திங்க் பிஃபோர் ஓட்டிங். ஓகே, எனிவே. தென் 14th யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம ஆதார் கார்டு நமக்கு இருக்குல்ல, அது மாதிரி நம்மளோட லேண்டுக்கு எல்லாமே ஒரு யூனிக் ஐடி கொடுக்க போகிறாங்க. இட்ஸ் அ குட் திங். அப்படின்னா சர்வே பண்ணி அந்த லேண்டு பார்சல், இப்போ உங்களுக்கு 1 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா அது ஒரு பார்சல், அந்த லேண்டுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. ஸோ டேம்பரிங் எல்லாம் பண்ண முடியாது, ஆதாரே டேம்பர் பண்ண முடியாது, இதையும் டேம்பர் பண்ண முடியாது, சரியா? ஸோ டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் நம்ம 2020-21 முடிக்கணும், ஆனால் இன்னும் கிளியராக முடிக்கலை. அது எதுக்கு அப்படின்னா பெனிஃபிட் ஆகும், யார் யார் பேரில் இருக்குது அப்படின்றது தெரிய வரும். ஸோ அது வந்து நிறைய, இப்போது உங்களோட சொத்துக்கள் எல்லாமே நிறைய பேருக்கு உங்கள் லைக் பழைய கால பேர்களில் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கிறதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ இது எல்லாமே டிஜிட்டலைசேஷனில் வரும்போது லைக் லோன் கிடைக்கிறது, விவசாயிகளுக்கு லோன் கிடைக்கிற ஈஸி ப்ராசஸ். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். தென் பிம்ஸ்டெக்கோட 17th மீட்டிங். பிம்ஸ்டெக்னா என்னது? பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ், மல்டிலேட்ரல் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். ஆக்சுவலாக இது வந்து லைக் ஒரு 1997 உருவாக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரிஸ், தாய்லாந்து, ஏஷியன் கண்ட்ரி, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் தாய்லாந்து வரும், மியான்மர் வரும். நம்ம இந்தியாவோட பார்டரிங் கண்ட்ரீஸில் நேபாள், பூட்டான் எல்லாமே வரும், சரியா? ஸோ இதோட மெயின் மோட்டிவ் யூ கேன் சி ஹியர், அதை பார்த்துட்டு வி வில் கம். இந்தியா, நேபாள், ஸ்ரீலங்கா, பூட்டான், பங்களாதேஷ் வரும். அப்புறம் தாய்லாந்து அண்ட் மியான்மர் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து வரும். ஸோ இதோட மெயின் மோட்டிவ் வந்து ட்ரேட் வந்து டூரிசம், எஜுகேஷன் எக்ஸெட்ரா, காமன் இன்ட்ரெஸ்ட்,
இந்த இருக்குல்ல 6 செக்டார்ஸ் இங்கே இருக்குது. ட்ரேட், டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர், டூரிசம், எஜுகேஷன், கல்ச்சர், கோஆப்ரேஷன் எல்லாமே வரும். ஸோ அதன்படியில் 17th மீட்டிங் தான் இப்போ நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் COVID-19 பற்றி பேசியிருக்காங்க, மியான்மரில் நடக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் 16th வந்து இந்தியாவோட மர்ச்சன்டைஸ் ட்ரேட் டெஃபிசிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. காரணம் லாஸ்ட் இயர் அவர் இம்போர்ட் ரெடியூஸ்ட், ஏன்னா ஆயில் இம்போர்ட்டெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணோம். காரணம் நமக்கு டிமாண்ட் இல்லை. இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் அதிகமாகிருச்சு, டிமாண்ட் இன்க்ரீஸ்ட். சரியா 34, ஆனால் இருந்தாலுமே நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து 34.0 பில்லியன் அஸ் கம்பேர்ட் டு 21.49 அது லாஸ்ட் இயர். இம்போர்ட்ஸ் வந்து 48.12 இருந்துச்சு, இப்போது 31.47 இருக்குது. ரீசன் ஃபார் இன்க்ரீஸ்ட் இம்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் லாக்டவுன் எல்லாமே ரிலீஸ் ஆகிட்டாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ அதனால் கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து அதிகமாக இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னா என்னது? ட்ரேட் ஆன் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ கால்குலேட்டிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தென் கூட்ஸுக்கு மட்டும் சர்வீசஸுக்கு மட்டும், தட் இஸ் இன்விசிபிலிட்டி. அது போட்டு யூ ஆர் கெட்டிங் சம்திங் தட் இஸ் கால்ட் அஸ் கரண்ட் அக்கௌண்ட். சரியா? ட்ரேட் ஆன் கூட்ஸ் ப்ளஸ் ட்ரேட் ஆன் சர்வீசஸ், தட் இஸ் கரண்ட் அக்கௌண்ட். அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா என்னது? கரண்ட் அக்கௌண்ட் ப்ளஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். சரியா? மெட்டர்னல் டெத் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொன்னால் COVID-19 டைம் பீரியடில் நிறைய பெண்கள் வந்து இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி வந்து இல்லை, பயம் ஒரு ரீசன். அது மாதிரி எல்லாருமே COVID-19 அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணனால அவங்கள கவனிக்கிறதும் மக்கள் கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ண தவறிட்டாங்க. அதனால் டெத் அதிகமாக இருக்குது. அப்புறம் கிட்டத்தட்ட 17 கண்ட்ரீஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் டெத்தை எடுத்துக்கிட்டால் 28%, இது வேர்ல்டு ஃபுல்லாக 28% இன்க்ரீஸ் இன் தி ஆட்ஸ் ஆஃப் ஸ்டில் பர்த் கேட்டகரி. மதர் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இறக்குறதும் அதிகமாக இருக்குது. அவாய்டபிள் டெத்தும் அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டிய டெத்தும் அதிகமாக இருக்குது. புவர் கண்ட்ரிஸ் ஆர் மோஸ்ட்லி அஃபெக்டட், மார்ஜினலைஸ்ட் பீப்புள் ரொம்ப அஃபெக்டட். நேபாள், யூகேல கூட 88% பெண்கள் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இறந்து போனதில் 88% வந்து நீக்ரோஸ், பிளாக் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யார் பாதிக்கப்படுறாங்கன்னா எக்கனாமிக்கலி புவர் பீப்புள் தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த டைம் பீரியடில் ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் ஆக்சஸ் இல்லை, ஆன்டிநேட்டல் ப்ரீநேட்டல் செக்கப் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. 28% டிக்ளைன் இன் தி இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், 22% டிக்ளைன் இன் தி ப்ரீநேட்டல் சர்வீசஸ். ஸோ இதெல்லாமே ஃபெயில்யூர். ஸோ தட்ஸ் ஆல். நம்ம இந்தியாவை பொறுத்தவரை வி ஹேவிங் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான், நோ நீட் டு எக்ஸ்பிளைன் அகெயின் அண்ட் அகெயின். தென் பிரதான் மந்திரி குஷும் ப்ராஜெக்ட், இது வந்து கிஷன் உர்ஜா சுரக்ஷா இவம் உத்தம் மகா அபியான். இது என்னென்னா சோலார் பவர் 2 இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் விவசாயிகள் வந்து மெயின்லி மத்திய பிரதேஷ் ஏரியாக்களில், யூபி அதிகமாக ப்ரொடக்ஷன்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க வச்சிருக்கக்கூடிய சோலார் பம்ப்ஸ் எல்லாமே வந்து நார்மல் பம்ப்ஸ் எல்லாமே சோலார் பம்ப்ஸாக மாற்றுறது. சப்போஸ் ஆரிட் லேண்ட் இருக்குது, பேரன் லேண்ட் இருக்குன்னா அவங்க ஏரியாவுக்கு அந்த லேண்டில் வந்து சோலார் பேனல்ஸ் அமைச்சு அவங்க அந்த கிரிட் கனெக்டட் சோலார் அப்போ வந்து இபிக்கு போகும். அதன் மூலமாக மற்ற இடங்களுக்கு யாருக்கெல்லாம் சோலார் பவர் தேவை அவங்களுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும் கம்மியான ரேட்டுக்கு, ப்ளஸ் அதுக்கான காசும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 கனெக்ஷன் இருக்குது. ஒன்று 17 லட்சம் சோலார் பம்ப்ஸாக மாற்றுறது, 17 லட்சம் சோலார் பம்ப்ஸை உருவாக்குறது, இதுதான் அதோட டார்கெட். ஸோ அது இப்போது நடைமுறையில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட காம்பனண்ட் ஏ எடுத்திங்கன்னா 10,000 மெகாவாட் ஆஃப் டீசென்ட்ரலைஸ் கிரவுண்ட் மவுண்டட் கிரிட் கனெக்டட் ரினியூவபிள் பவர். அப்புறம் இன்ஸ்டலேஷன் ஆஃப் 2 million ஸ்டாண்டலோன் சோலார் பவர்டு அக்ரிகல்ச்சர் பம்ப்ஸ். அப்புறம் சீல சோலரைசேஷன் ஆஃப் 1.5 million கிரிட் கனெக்டட் சோலார் பவர் அக்ரிகல்ச்சர் பம்ப்ஸ். ஸோ இது எது ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றது இன்டெண்டட் பெனிஃபிஷரிஸ் டிஸ்காம்ஸு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நிறைய லைக் இபி லேண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், பூவர். அப்போ எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும். அப்போ லோக்கலி கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய சோலார் பவரை வச்சு அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே கனெக்ஷன்ஸ் கொடுத்துட முடியும். ஸோ தட்ஸ் மாதிரி ஹெல்பிங் த ஸ்டேட்ஸ். சப்சிடி கொடுக்குறது வந்து ஸ்டாப் ஆகும் அதிகமாக. ஹெல்பிங் த ஃபார்மர்ஸ், அவங்களுக்கு இன்கம் கிடைக்கும், அவங்களுக்கு கம்மியான ரேட்டுக்கு பவர் கிடைக்கும்.
தட்ஸ் அ பெனிஃபிட். ஹெல்பிங் த என்வாயர்மெண்ட் தெரியும் உங்களுக்கு, CO2 கம்மியாகும். அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் சோலார் பம்ப்ஸை யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் என்ன பண்ணுவாங்க, வாசியில் கரண்ட் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க, அப்படியே பம்பை ஆன் பண்ணி விட்டுட்டே போயிடுவீங்க. ஸோ கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து டவுன் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் திஸ் PM கிருஷி கிசான் உர்ஜா சுரக்ஷா யோஜனா குஷும் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும். தென் இந்தியா மேரிடைம் டாக்ட்ரின். ஸோ இப்போ ரீசெண்டாக யூஎஸோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி அண்ட் யூஎஸ் செக்ரட்டரி நம்ம இந்தியாவை விசிட் பண்ணாங்க. மெயின்ஸ் இந்தோ பசிபிக் ஏரியாவில் இந்தியாவோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு, இந்தியாவோட தன்மை, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி ஏரியா, இல்லைலாம் இந்தியாவோட செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதில் இவங்க இந்தியாவோட லைக் லீடர்ஷிப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இந்த இந்தியன் ஓஷன் ஏரியா. ஸோ அதை உறுதிப்படுத்துறது தான் நம்மளோட டாக்ட்ரின்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் கிளாஸ் டிவைடட் தி இந்தியன் ஓஷன் இன்டு மெனி ரீஜன்ஸ், மெயின்லி மொரிஷியஸ் சேசல்ஸ் ஏரியா, அது வந்து அரேபியன் சி சைடில் மேலே வரும் இந்த பக்கம், அதுக்கு அந்த பக்கம் பே ஆஃப் பெங்கால் கேட்டகரியில் அந்தமான் நிக்கோபார் ஏரியா, மலாக்கா ஸ்ட்ரைட் வந்து மெயின் ஏரியா கனெக்ஷன்ஸில். ஸோ அது வந்து இட்ஸ் அ சோக் பாயிண்ட். அதே மாதிரி ரெட் சீயில் உங்களுக்கு இப்போது சூயஸ் கனால் இஸ் அ சோக் பாயிண்ட். ஸோ அது இப்போது சைனாவோட ஆதிக்கம் வந்து ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் அதிகமாக, ஜிபோத்தி அப்படின்ற போர்ட் கட்டியிருக்காங்க. அது மாதிரி ரஷ்யா வந்து ரெட் சீயில் இஸ் ஆல்சோ ஹேவிங் போர்ட்ஸ். ஸோ அது எப்போ வேணால் சோக் பண்ணப்படலாம். ஸோ அது இந்தியாவோட ட்ரேடையும் அமெரிக்காவோட ட்ரேடையும் பாதிக்கும் அப்படின்றது சொல்லப்படுது. அதனால் இவங்க அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ற இன்க்ரீஸிங் சைனாவோட அசர்ட்டிவ்னஸ். ஸோ ஸ்ரீலங்கா, கோமரோஸ் எல்லா தீவுகள்லையும் இஸ் ஹேவிங் போர்ட்ஸ். ஸோ இட் வில் அஃபெக்ட். அப்புறம் காண்டினென்டல் பயாஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே தடுக்கிறதுக்கு தான் இந்த பாலிசி. ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் நடந்திருக்கு. ஸோ வி ஹவ் டு சேஞ்ச் அப்படின்றத சொல்கிறாங்க நம்மளோட மேரிடைம் டாக்ட்ரின். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஐ ஹோப் 4 days கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்னைக்குள்ளதையும் நாளைக்குள்ளதையும் சேர்த்து வெனஸ்டே வி வில் டூ. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஜாயினிங் வித்.